ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாட்ஸ்டே சேனலில் சூப்பரான எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோடைக்காலம் வந்தாலே சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் விரதம்னு மாற்றி மாற்றி சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கல அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். அந்த அளவு நீர்ச்சத்து அப்படிங்கிறது தேவைப்பட்டுட்டே இருக்கும். அண்டு நம்ம எப்போ வெளியில் போனாலும் சரி ஏதாவது ஒரு நேரத்தில் சில்லுன்னு வாட்டர் குடிக்கணும்னு நமக்கு தோணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு தோணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெளியில் நம்ம குளிர்ச்சியான பொருட்களை வாங்கி குடித்தோம் அப்படின்னா அடுத்த நாளே நமக்கு தூங்கி எழுந்தோடனே நம்ம தொண்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதனால் வெளியில் வாங்கி சாப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்களே நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உங்கள் கண்ணு முன்னாடியே ரெடி பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் அதில் ஒன் ஆஃப் தி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ரம்ஜான் வருது இல்லையா, ஸோ அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் ஸ்ட்ராபெரி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லீவ்ஸ், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற குட்டி குட்டியான ஹாட் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரின்னு மட்டும் இல்லைங்க, இதில் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஸ்ட்ராபெரியில் பண்ணும்போது அதோட புளிப்புத்தன்மையும் சரி இனிப்பும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். சில குழந்தைங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட மாட்டாங்க, ஓவராக புளிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக எப்போதுமே மில்கில் நார்மலாக ஜீனி போட்டு இல்லை ஏதாவது ஒரு ரோஸ் மில்க் போட்டு இல்லை பாதாம் பவுடர் போட்டு அந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆரோக்கியமான இருக்கிற எல்லா சத்துக்களுமே உங்கள் குழந்தைங்களுக்கு முழுசாக போய் சேரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஜெல்லிக்காக நல்லா ஸ்ட்ராபெரியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ட்ராபெரியை நீங்கள் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு ஸ்ட்ராபெரி இருக்கோ அதில் பாதி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்னைக்காவது தானே குடிக்கிறோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஹாஃப் கப் சுகர் மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கப் ஸ்ட்ராபெரி இருந்தது அப்படின்னா 2 கப் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே நீங்கள் இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நீங்கள் முன்னாடி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அண்டு இந்த மாதிரி நீங்கள் ஜெல்லி வீட்டில் தயார் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த விதமான ஃபுட் கலருமே இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆன அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை அப்படியே நம்ம கடாயில் விட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கவனமாக கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கலரிட்டே இருந்தால் போதும். ஒரு கரெக்டான ஜெல்லி பதத்துக்கு வரணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம கடாயில் விட்டுருக்கோம். ஸோ ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. அகர் அகர் வாங்கி நீங்கள் செய்யலாம், இல்லைனா ஜெல்லி பவுடர் மிக்ஸே உங்களுக்கு இருக்கும், அதுவுமே நீங்கள் வாங்கி பண்ணலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாங்கி கொடுக்குற மாசா அந்த மாதிரியான ஜூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜெல்லி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ஜெல்லி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி, அதுக்கப்புறம் சுகர், கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையுமே நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு மாதிரி தலக்குன்னு ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொதி வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கான அந்த லிக்விட் ரெடியாக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுங்கள், அதை நல்லா குக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக ஷைனிங்காக உங்களோட ஜெல்லி கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே என்னடா இது ஜெல்லி தான் அப்போ டெசர்ட்டா அப்படின்னு சொல்லி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜெல்லி கூட நம்ம நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கீர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் அப்படின்னாலே நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். அது கலரை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணி குடிக்காத ஆளே கிடையாது, பெரியவங்க முதற்கொண்டு. ஸோ அவங்க கூட ரொம்ப ஹெல்த்தியாக ரோஸ் மில்க் குடிக்கணும். வெறும் பால், சர்க்கரை, ரோஸ் பவுடர் மட்டுமே இல்லாமல் அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப சத்தாக நம்மளோட உடலில் உள்ள ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப அந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிற அளவுக்கு நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புக்கும் நல்லது அண்ட் நம்மளோட மனசுக்கும் திருப்தியாகவே இருக்கும். 1 கப் என்னங்க, நீங்கள் 2 கப் குழந்தைங்க கேட்டால் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்மளோட அந்த ஜெல்லிக்கான லிக்விட் ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு பவுலில் அடியில் கொஞ்சமாக துணூண்டு ஒரே ஒரு ட்ராப் பட்டர் லேசாக தடவிட்டு இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஜெல்லி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகணும் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது இப்போ ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஒரு 1/2 hour அப்படியே நீங்கள் வெளியில் விட்டுட்டு அப்புறம் நல்லா ஆவி நல்லா அடங்கின அப்புறமா ஆறுன அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே உங்களுக்கு ஜெல்லி வந்து செட் ஆகிடும். இது ஒரு பக்கம் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். நம்ம அது கூடவே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா சீடு வந்து ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க சப்ஜா சீடு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டிலையே பேசில் லீவ்ஸில் உள்ள அந்த சீட்லேருந்து எடுத்த சப்ஜா சீடுங்க. நீங்கள் பேசில் லீவ்ஸ் வந்து வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. துளசி மாதிரியே உங்கள் வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ பேசில் லீவ்ஸ் எப்படி வளர்க்குறது, அதுலேருந்து எப்படி பேசில் லீவ்ஸ் சீசனிங்ஸ் நம்ம ரெடி பண்ணுறது, அதுலேருந்து சப்ஜா சீடு விதைகளை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோவோட லிங்க் நான் கீழே வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்ச அப்புறமா நம்ம சாபுதானா வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஜவ்வரிசி ஆட் பண்ண போகிறோம். இந்த ஜவ்வரிசியில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து சொல்ல தேவையே கிடையாதுங்க, ஏராளமாக இருக்குது. நீங்கள் விரதம் இருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த 1 கப் இருக்கிற ஜவ்வரிசிலே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது ஜவ்வரிசி நல்லா வேக வைக்கிற வரையும் நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஜவ்வரிசி வந்து நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்ருக்கேன். அண்டு நான் வந்து இன்றைக்கி எதுவுமே ஊற வைக்கலை. ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஊற வைக்காமல் நான் ஜவ்வரிசியை வந்து குக் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ மேபி நீங்கள் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா ஜவ்வரிசி நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் நல்லா வெந்த அப்புறமா உடனே நீங்கள் வடிகட்டிட்டு பச்சை தண்ணி நல்லா கூல் வாட்டரை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஜவ்வரிசி கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்களில் எதையுமே ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். ஸோ அதுதான் அதோட பதம். அண்ட் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் டெய்லி தலை குளிக்கும் போது உங்களோட ஷாம்புவை இந்த வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தியாக ஷைனியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு லாங் ஹேர் இருக்குது அண்ட் லாங் ஹேரை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் லாங் ஹேருக்கு என்னென்ன மாதிரியான மாஸ்க்லாம் போடலாம் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட முடிஞ்சளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு ஒரு 4 மணி நேரத்துலேயே. இப்போ நம்ம எடுத்து கவுத்து பார்க்கலாம், அப்படியே லட்டு மாதிரி கீழே ஒட்டாமல் அழகாக வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்பா அந்த 1 செகண்ட் வருமா வராதான்னு யோசிச்சு பர்ஃபெக்டாக நம்மளோட ஜெல்லி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும், அந்த கத்திகள்லேயுமே உங்களுக்கு ஒட்டாது. அந்தளவு பர்ஃபெக்டாக ஜெல்லி ரெடி ஆன அப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த ஜெல்லி தான் நம்ம குடிக்கிற அந்த ட்ரிங்க்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் இல்லையா, அது வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராபெரிக்கு நான் எந்த விதமான கலர்ஸுமே ஆட் பண்ணதுனால இது மாதிரி லைட் பிங்க் கலரில் தான் எனக்கு வந்திருக்கு. மேபி இந்த கலர் உங்களுக்கு இன்னும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக நான் செஞ்சு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களோட டேஸ்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 2வது முறையாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக இருக்கிற பால் 2 டம்ளர் நான் வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டம்ளர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 2லேருந்து 3 டம்ளர் பால் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரோஸ் மில்க் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 5 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பவுடர்லேயே வந்து சுகருமே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து நான் ஆட் பண்ணலை, எனக்கு மைல்டாக சுகர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியையும் இது கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்தில் அழகாக ஊறி சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ அதையுமே நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஜவ்வரிசியாக இருக்கட்டும் அண்டு சப்ஜா சீடாக இருக்கட்டும், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி ஜெல்லியாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வாய் மில்க் அண்டு ஒரு வாய் சாப்பாடு அப்படின்னா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்கிறது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அண்டு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் உடம்பு சூட்டை அப்படியே தணிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த 1 கப் ரோஸ் மில்க் கீரில் இருக்குது. அண்டு ரொம்ப டேஸ்டியாகவும் சாப்பிட்ணும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், அதே நேரத்தில் கொஞ்சம் சில்லாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் யூடியூப்பில் பார்க்குற எல்லா வீடியோஸுமே சரி, எல்லா யூடியூபர்ஸ்க்குமே சரி, எனக்கு மட்டும் நான் பொதுவாக சொல்லலை. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்களோட முயற்சியை பாராட்டியே ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசிபி தான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோமே, இது என்ன பெரிய இந்த ரெசிபியா, இது எதுக்கு நீ அப்லோட் பண்ணுற, அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல, நீ என்ன இதில் புதுசாக போடுற அப்படிங்கிற மாதிரியே நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஹேட்டர்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களோட முயற்சியை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்டாக 100% அதோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா மட்டும்தான் வந்து யூடியூபர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் நானுமே ஒருத்தி. ஸோ அந்த மாதிரி அவங்களோட முயற்சியை பாராட்டி ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்